அபி வந்து ஒரு அவனுக்கு ஷூட்டிங் சொன்னானா ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். ஏன்னா மதனோட பிரச்சனை என்னன்னா அவன் வந்து ஐயோ இவன் நல்லா படம் எடுத்துருவானா டவுட்டாவே சொல்றானே, ஏன்னா கையில இந்த மாதிரி ஒர்க் ஆயிடுமா அப்படின்னு கேட்டா ஒர்க் ஆயிடும் தான் நினைக்கிறேன் சார் அப்படின்வான். கையை வேற டிகிரி பண்ணிட்டே இருப்பானா, எனக்கு அதை பார்த்தா வேற ஐயோ டெய்லி உன்னை நம்பிதான் இறங்கி இருக்கோம் பண்ணிடுவல அப்படின்னா. பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அவன் நரேஷன் பண்ணும்போது அவன் கொஞ்சம் மாறினான், சந்திரமுகியா மாறினான், வித்தியாசமா நரேட் பண்ணான். அப்ப மட்டும் மாறினா அப்புறம் திரும்ப அதே மாதிரி கதை எடுத்துக்கிட்டு இருந்தான். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு வந்து நான் அவ்வளவு மகிழ்ச்சி ஆனது இல்லைன்னா, எனக்கு வந்து ஐம் ஃபேன் ஆஃப் லவ் ஃபிலிம்ஸ். அபி வந்து ஒரு அவனுக்கு ஷூட்டிங் சொன்னானா ஐயோ ஷூட்டிங்கா அப்படின்னு இருக்கும். வேலையை சூப்பரா பண்ணுவான். ஆனா போற மாதிரி ஐயோ சும்மா ஜாலியா இருக்க முடியாதோ அப்படின்னு. வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும்னு நினைக்கிற ஒருத்தன் அவன். காத்து மாதிரி வாழணும்னு நினைக்கிற ஒரு பையன் தான் அபி. சோ அதனால அதே மாதிரி இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா ஒரு கலைஞரை ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம ஒரு ஆளாயிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு ஒரு நம்மள சிறையில போட்டு அடைச்ச மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இல்லாம யாரு என்ன சொன்னாலும் எவ்வளவு பெரிய ஸ்டார் ஆனாலும் நம்ம ஆடியன்ஸ் கூட நம்ம ஒருத்தனா என்னைக்குமே இருக்கணும். அந்த உணர்வோட படங்களை தொடர்ந்து சூஸ் பண்ணணும் நான் கேட்டுக்கிறேன் அபிய.